friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பொங்கல் வரப்போகுது. அதுக்கான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த பொங்கல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். கோயில் பிரசாதத்துல எல்லாம் கண்டிப்பா பொங்கல் தருவாங்க. அது எப்பவுமே பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துக்கு ஒரு சாஃப்ட்னஸோட நல்ல அல்வா பதத்துல இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல ரெடி பண்ணும்போது கொஞ்ச நேரத்திலே அது நல்ல கெட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த எதுவும் இல்லாம ரொம்ப ஈஸியான நிறைய டிப்ஸை நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா வீட்லயும் பிகினர்ஸ்ல இருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாராலையும் செய்ய முடியும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் நாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப சுலபம் தான் செய்யறது கூட. நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் செஞ்சிருக்கோம், அதனால ஈஸியா எல்லாருமே பண்ண முடியும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த பொங்கல் பண்றதுக்காக ஒரு குக்கர் எடுத்துட்டு இதுல சரியா 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுக்கணும். இத நல்லா இந்த குக்கர்ல சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்காக நல்லா வறுத்து எடுக்கணும். இது நல்லா வறுபடும் போது பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் ஆயிட்டு லேசா ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நீங்க ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சிடலாம். இப்ப இது நல்லா வறுத்தெடுங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி இல்ல நார்மலா நம்ம கடைகள்ல வாங்கக்கூடிய பச்சரிசி எதுவா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு 3 தண்ணி நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு இப்ப எடுத்துட்டு வந்துடலாம். பாசி பருப்பும் பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்ப இதுக்குள்ள நம்ம அந்த அரிசியும் சேர்த்து நல்லா வேக வைக்க போறோம். இப்ப அரிசிய தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் லேசா நம்ம வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கும் போதுதான் இதோட சுவை நல்லா அருமையா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. லேசா ஒரு 10 செகண்டுக்கு இந்த மாதிரி வறுத்தெடுங்க. அதுக்கப்புறமா இதுல 1/4 கப் அளவுக்கு பசும்பால் தான் சேர்க்கணும். பொங்கலுக்கு எப்பவுமே பசும்பால் அப்படிங்கறது தான் நல்ல ஒரு ஸ்பெஷல். கண்டிப்பா பசும்பால் சேருங்க. அப்புறமா 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1/4 கப் தான் பால் சேர்த்தோம். 1.25 கப் அளவுக்கு இப்ப தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஓப்பன்ல விட்டு தான் நம்ம இதை நல்லா கொதிக்க விட போறோம். ஏன் அப்படின்னா பொங்கல் அப்படின்னாலே கண்டிப்பா பால் நல்லா பொங்கி வழிஞ்சு வரணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இதை பொங்க விட்டுடலாம். பாசி பருப்பு குறைவாவே சேருங்க. பாசி பருப்பு நம்ம அதிகமா சேர்த்துட்டோம் அப்படின்னா பொங்கல் சீக்கிரமாவே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட முடியாது. அதனால எப்பவுமே பாசி பருப்பு கம்மியா சேருங்க. இப்ப பாருங்க பால் நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்ப மூடி போட்டுட்டு விசில் போட்டு ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்க குக்கரோட அளவை பொறுத்து நீங்க வேக வச்சு எடுங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, ஒரு 3/4 பாகம் வெந்தா போதும். இப்ப இது வந்துட்டு இருக்க டைம்ல நம்ம சர்க்கரை ரெடி பண்ணிடலாம். இதுக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும். அரிசி அளந்த கப்லயே எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரையும் பாத்தீங்கன்னா நல்ல லேசான கலர் இருக்கக்கூடிய சர்க்கரையா எடுக்கக்கூடாது, நல்ல டார்க்கான கலர் சர்க்கரையா எடுங்க. அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதுல 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து இத பாகா காய்க்க கூடாது. லேசா நம்ம இதை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதுல கல்லு தூசு மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம பொங்கல் அப்படியே சேர்த்துட மாட்டோம், நல்லா வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும். அதனால இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாருங்க இது எல்லாமே நல்லா ஈவனா இந்த தண்ணி கூட கரைஞ்சிருச்சு. இப்ப இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாத்தி வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இந்த நெய்ல நம்ம முந்திரி திராட்சையை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப், திராட்சை ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாவே சேருங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரியை சேர்த்துடலாம். இது லேசா ஒரு கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா திராட்சையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி லோ ஃபிளேம்ல வச்சு லேசா வறுத்தெடுங்க. இப்போ இது கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திராட்சை சேர்த்துடலாம். ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசா பொரிச்செடுங்க. இப்ப இந்த ட்ரை கிரேப்ஸும் நல்லா கொஞ்சம் உப்பி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேல விட்டுட்டீங்கன்னா நல்லா கரிய ஆரம்பிச்சிரும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா உப்பி வந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனிமே நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பாத்துடலாங்க. ஒரு 3 விசில் அடிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்ல குழைவா வந்திருக்கணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு 1/4 பாகம் நம்ம குக் பண்ணும்போது தானாவே அது நல்லா வெந்து வந்துடும். லேசா இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு நம்ம சர்க்கரை ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை வடிகட்டிட்டு அப்படியே சேருங்க. பாருங்க சர்க்கரையோட கலரு இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்க லேசான கலர் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/2 கப்பு போல நாட்டு சர்க்கரை அது கூடவே சேருங்க, அப்ப நல்ல கலர் கொடுக்கும்.
ஆனா அதோட டேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கறது. இப்ப இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியான மாதிரி தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து நம்ம பால் சேர்ப்போம். இப்ப சரியா 1 கப் அளவுக்கு பசும்பால் தான் கண்டிப்பா சேர்க்கணும். நீங்க பாலுக்கு பதிலா தண்ணி கூட சேர்க்கலாம். ஆனா நம்ம பால் சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். இப்ப பாலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இனிமே நம்ம பண்ண வேண்டியது இந்த மாதிரி அப்பப்ப கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். லோ மீடியம் இந்த ஃபிளேம்லயே வைங்க, ஹை ஃபிளேம்ல எல்லாம் வைக்கவே கூடாது. இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தாச்சு. நம்ம இனிமே இதுல ஏலக்காய் சேர்த்துடலாம். ஒரு 10 ஏலக்காய் போல நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். நம்ம பவுடர் எல்லாம் சேர்க்க கூடாது. ஏலக்காய் முழுசான ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போதுதான் இது இந்த பொங்கல் வந்து நல்ல மணமா டேஸ்டா இருக்கும். அப்புறமா இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது கூடவே பாத்தீங்கன்னா ஜாதிக்காய், நட்மெக், இது வந்து கண்டிப்பா சேர்க்கணும். இது லேசா மட்டும் இந்த மாதிரி துருவி சேருங்க. இது சேர்த்தோம் அப்படின்னா இதோட வாசனையே நம்ம கோவில்ல கிடைக்கும்ல அதே ஒரு பொங்கல் டேஸ்ட்ல இருக்கும். ஆனா ரொம்ப சேர்த்துடக்கூடாது, அப்புறமா பிளேவர் ரொம்ப வந்துடும், சாப்பிட முடியாது. லேசா மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இப்ப பாருங்க நம்ம நல்லா கலந்துட்டோம். இப்பவே நல்லா டேஸ்டியா வந்துச்சு. ஆனா இது எப்பவுமே ஒரே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும் அப்படின்னா இதுல நம்ம நெய் சேர்க்கணும். நெய் எந்த அளவுக்கு சேர்க்கறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியா நிறைய நேரத்துக்கு நல்ல அல்வா மாதிரி இருக்கும். இப்ப இதை ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்ப வந்து இதுல நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்க்கிறேன். நீங்க வந்து தேவைப்பட்டா ஒரு 1/4 கப் அளவுக்கு கூட நெய் வந்து சேர்க்கலாம், ரொம்ப நல்லது. இப்ப நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு லேசா லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கடைசியா நம்ம வந்து முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துடலாம். அதுலயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து தான் வறுத்து வச்சிருந்தோம். இப்ப அதையும் சேர்க்கும் போது மொத்தமா ஒரு 1/4 கப்பு போல நம்ம நெய் சேர்த்தது வந்து கரெக்டா இருக்கும். இப்ப எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. நெய்யோட இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துருங்க. நான் கொஞ்சத்தை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் கடைசியா சேர்க்கறதுக்காக. இப்ப இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுல முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம குக்கர்ல செய்யும் போது குக்கர்ல விசில் மட்டும் எடுத்துட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிருங்க. எப்ப தேவைப்படுதோ அந்த டைம்ல மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த ஹீட் எப்பவும் உள்ளே இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நம்ம வந்து இதை வச்சு சாப்பிடலாம். இப்ப இதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து தேவைப்படும் போது சர்வ் பண்ணிருங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா சாஃப்டா பார்க்கவே நம்மளுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சுவையை தூண்டக்கூடியதுதான் இந்த பொங்கல், சர்க்கரை பொங்கல். கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் பெர்ஃபெக்டா வரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். பாருங்க எவ்வளவு டேஸ்டியா வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.